இது வீடா இல்ல அமேசான் காடா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளவு வீடு இருக்கு, திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லாவே கண்ணாடியா சார்? எஸ். நல்ல வேலை, கீழே போயிருமோன்னு நினைச்சேன். சேஃப் பிளேஸ் தான். நல்லா இருக்கு இதுக்குள்ள டிராவல் பண்றதே சார். கம்ப்ளீட்லி கிளாஸ், வால்ட் கிளாஸ் ரூஃப். நல்ல மழை வரப்போ டேக் டின்னர் ஹியர், வி ஸ்லீப் ஹியர். நல்ல ஜோன் மழை வரும்போது, ஆமா, காத்து இல்லாம மழை வரப்போ வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உட்கார்ந்து இங்க நாங்க 3 சாப்பிட்டு பேர். பேசி, ஆமா, கீழே சப்ஜி பண்ணிக்குவோம், இங்க வந்து சப்பாத்தி பண்ணின்னு ஹாட் பேன்ல. எப்படி இருக்கும் சார்? எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இப்ப மழை வரக்கூடாதுன்ற மாதிரி. ஏன்னா மழை நம்ம பார்க்கலாம்ல நேரடியா நம்ம மேல விழுகிற மாதிரி ஒரு ஃபீல். மேல தண்ணி விழுந்து ஓடிட்டே இருக்கும், அந்த சவுண்டு. ஊஞ்சல். இதுல இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இருக்கு. இந்த ரெஸ்ட் ஐதர் சைடு மாத்திக்கலாம். ஓ, இந்த பக்கம் மாத்திக்கலாம் இல்லையா? இது வீட்லயே பண்ணது. ஊஞ்சல்ல உட்கார்ந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் கட்டுறப்ப இதை பண்ணிட்டேன், ஒரு வில்லேஜ் ஹட் மாடல். அதுதான் கேக்குறேன் அந்த சார். ஃபீல் வரணும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அக்ரலிக் சுவிட்ச். ஆமா, இது இந்த பழைய கால சுவிட்ச் இல்லையா? ஒட்டல அது. அதனால இது அமேசான்ல கிடைக்குது. ஓகே ஓகே, இப்பவும் கிடைக்குது இல்லையா? நம்ம பிறந்த நாளந்தப்பலாம் இதுதானே இருந்தது. அதுதான் சொல்றேன் சார். அதனால அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் காலிங் பெல். கீழே பெல் அடிச்சப்ப இப்போ இதுதான் காலிங் பெல் எங்களுக்கு. வாவ், ஓ இவ்வளவு சவுண்டா கேக்குமா? கீழ இருந்து அடிச்சப்ப தெரியல, ஃபீல் பண்ண முடியல பெருசா இருக்கறதால. ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சார், நான் ஒரு வீடு கட்ட போறேன், இதே மாதிரி நானும் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன்னா ஆவரேஜா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சார்? கணக்கு பார்த்ததில்ல, பட் இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஓகே, டெஃபினெட்லி நாட் எக்ஸ்பென்சிவ். நீங்க யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டு ஸ்பெண்ட் டைம். அது ஒன்று தான் இஷ்யூ. இது மணி பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா வீடு ஃபுல்லாக இருக்கு. ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ஒரு 100 rupees 200 rupees தான் செலவு பண்ணியிருப்பேன். இப்போ ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஐ ஹவ் ஷேர்டு. உங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேர் சார்? நான், ஒய்ஃபு, சன்னு, அம்மா இருக்காங்க கூட. ஸோ அவங்க எந்த வியூவில் பார்க்குறாங்க? ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, ரெண்டையுமே சொல்லிருங்களேன். முதல்ல எதிர்ப்பு இருந்தது. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் விட காஸ்ட் ரொம்ப கம்மி. இண்டோர் பிளான்ட்ஸ் போகிறப்ப அது இட்ஸ் செப்பரேட் செக்ஷன் பார்ப்போம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் செட்டப். ஓகே, அவங்களுக்கு அது எக்ஸ்பென்சிவ்னு தெரியாது. ஏதோ ஒரு செம்பருத்தி அரளி வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க. சரி, அது ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வந்தது. ஐ லவ் வுட், ஐ லவ் ஆன்டிக்ஸ். அதனால இது ஓவர் பீரியட் ஆஃப் 10 years டெவலப் பண்ணதான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு ஆன்டிக் ஷாப்பு போனோம், அது ஆக்ஷனில் தருவோம். சண்டே ஆக்ஷன் இருக்கும், ஸ்பெஷல் ஆக்ஷன் இருக்கும். ரொம்ப விரும்பி பண்ணுறதால நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடம் இல்லைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். நான் ரூஃப் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் ரூம் ஃபில் பண்ணிட்டேன், பெட்ரூமில் இருந்து எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. ஸோ தெர் இஸ் வே, இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே. கார்டனிங் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் ஹாபி கிடையாது. கொஞ்சம் யூ ஹேவ் டு டேக் கேர். அது விருப்பப்பட்டு நீங்கள் பண்ணி அது வந்து பலன் கொடுத்துருத்துனா அதில் உழைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஸோ ஆரோக்கியத்துக்கும் அது டெஃபினெட்லி எஸ். அந்த அட்மாஸ்பியரில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாலே ஃப்ரெஷ்ஷாக போயிடுவோம்.